ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபிங்க. ஒரே மாதிரியான டிஃபன் செஞ்சு போர் அடிச்சிருச்சு, புதுசாக ஏதாவது டிஃபன் செய்யணும் அப்படின்னு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க புதுமையான டிஃபன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு இதோட சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துருங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி 250 கிராம் சேமியாவை இது கூட சேர்த்துருக்கேங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த சேமியாவை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேமியாவை இது போல் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் ரவையை இது கூட சேர்த்துக்கிறேங்க. அளவு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 100 கிராம் அளவு ரவையை சேர்த்துக்கிட்டா கூட போதுங்க. வறுத்த ரவைனாலுமே சேமியாவுக்கு போல் இதே மாதிரி எண்ணெயில் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியாவையும் ரவையும் இது போல் நல்லா கிளறிட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே ஆற விட்டுருங்க. நான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம சேமியாவே ரவையையும் மாற்றி வச்சுக்கிறலாங்க. சேமியாவை ரவையும் நம்ம பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு 2 கேரட்டு நல்லா துருவி இது கூட சேர்த்துருங்க. குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பீன்ஸ் எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு, காரத்துக்கு ஒரு சிட்டிகை மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் இது கூட சேர்த்துருங்க. 300 ml கெட்டியான தயிர், புளிக்காத தயிராக இருந்தால் இன்னும் சுவையாக இருக்குங்க. தயிர் இது கூட சேர்த்ததுக்கப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி நம்ம இங்கே பிணைய வேண்டாங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து நான் காட்டுறது போல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை திறக்கும் போது நல்லா ஊறி இருக்குங்க. நம்ம ஒரு இட்லி தட்டு அல்லது இடியாப்ப தட்டில் இது போல் எண்ணெயை நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய மாவில் இது போல் குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. நம்ம இடியாப்ப தட்டில் நம்ம இது போல் வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி தட்டு செய்கிறதுனாலையும் சூப்பராக செய்யலாங்க. எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நம்மளுடைய மாவை ஒவ்வொன்றா அழகாக வச்சிடலாங்க. அளவுகள் எல்லாமே நான் சொன்னது போல் சேருங்க. 250 கிராம் சேமியாவுக்கு 100 கிராம் ரவையை சேர்த்துக்கலாம். அதிகமான பொருட்கள் சேர்க்கும்போது அதிக அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா குழியிலையும் நம்ம வச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி நீங்கள் இதில் வேக வச்சு எடுத்துடலாங்க. இந்த டிஃபன் செய்கிறதுக்காக மொத்தமே இதுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா போதுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வெந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குங்க. நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்தோன்னா இப்படி ஒட்டாமல் அழகாக எடுக்க வந்துருச்சுனாலே இது வெந்துருச்சுன்னு தாங்க அர்த்தம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு நம்ம பரிமாறதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இதை 4-5 முறை வரைக்கும் செஞ்சு பார்த்துருக்கேங்க. 4-5 தடவையுமே எனக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே அது வேகிறதுக்கு டைம் எடுத்தது இல்லைங்க. அதனால் நீங்கள் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணால் போதுங்க. இது போல் நல்லா ஈஸியாக ரெடி ஆயிரும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங் ஆல்சோ.